நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 11/8/2024 ஆடி மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நாள் முழுவதும் வளர்பிறை சப்தமி, நாள் முழுவதும் சுவாதி நட்சத்திரம், சித்தயோகம், சுப நாள். ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை. சுப ஓரைகள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, பகல் 11 மணி முதல் 12 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதும், 2இல் குரு, 5இல் சுக்கிரன் புதன் சஞ்சரிப்பதாலும் குடும்பத்தில் மன அமைதி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கும். ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு இருக்கும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைப்பது மட்டுமில்லாமல், நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கெல்லாம் தற்போது ஒரு நல்ல தீர்வு கிடைத்து மன நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும். கூட்டாளிகளால் ஒரு சில சாதகமான பலன்களை பெறுவீர்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு யோகமானது இன்றைய நாளில் உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி சுக்கிரன் புதன் சேர்க்கை பெற்று 4ஆம் வீட்டில் சாதகமாக சஞ்சரிப்பதும், 6இல் சந்திரன் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உறவினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு சுமூக நிலை ஏற்படும். ஒரு பெரிய இடத்து நட்பு கிடைப்பதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் தற்போது குறைந்து ஒரு சுமூக நிலை உண்டாகும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு திறமை வாய்ந்த ஆட்கள், வேலையாட்கள் உங்களுக்கு இணைவதால் தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். நீண்ட நாட்களாக முடிக்க முடியாமல் இருந்த பணியெல்லாம் கூட தற்போது முடித்து மன நிம்மதி அடையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சூரியன், 12இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. நீங்கள் வெகுளித்தனமாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது, முடிந்தவரை முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சற்று கவனமாக செயல்பட வேண்டும். தற்போது கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன வாய்ப்பை கூட உதாசீனப்படுத்தாமல் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக உங்களது முன்கோபத்தால் வீண் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையோடு நிதானத்தோடு இருந்தால்தான் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். இன்றைய நாளில் நீங்கள் சற்று நிதானத்தோடு இருப்பது, கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. கடக ராசி நேயர்களே, தனஸ்தானமான 2ஆம் வீட்டில் சுக்கிரன் புதன் சஞ்சரிப்பதும், லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் குரு செவ்வாய் சஞ்சாரம் செய்வதும் ஒரு மிகச்சிறப்பான அமைப்பாகும். உங்களின் பொருளாதார நிலை மிக மிக நன்றாக இருக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். குடும்ப ஒற்றுமை மிக மிக சிறப்பாக இருக்கும்.
பெண்கள் வழியில் ஒரு சில சாதகமான பலன்களை பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. ஒரு சிலருக்கு தேவையில்லாத பயணங்களும் அதன் மூலமாக சுப செலவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு நிலையானது இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சுக்கிரன் புதன் முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். பேச்சு திறமையால் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். பெண்கள் வழியில் ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும். குடும்பத்தில் ஒரு சில அனுகூலமான நிகழ்வுகள் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் பயணங்கள் மூலமாக ஒரு சில சாதகமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் தற்போது நீங்கள் சற்று பொறுமையோடு உடனிருப்பவர்களை அனுசரித்து சென்றால் ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு பிரித்திங்கா தேவி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சந்திரன், லாபஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதாலும் குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதாலும் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலையாட்கள் ஆதரவு சிறப்பாக இருப்பதால் ஒரு சில சாதகமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய நாளில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் அடைவீர்கள். ஒரு சிலருக்கு பயணங்கள் மூலமாக ஒரு நல்ல பலன்கள் ஏற்படும். குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்களுக்கான முயற்சிகளை தற்போது மேற்கொண்டால் அதில் ஒரு அனுகூல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு நிலையானது இருக்கிறது. பிள்ளைகள் வழியில் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். மேலும் வளமான பலன்களை அடைவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சுக்கிரன் புதன் சஞ்சரிப்பதும் ஜென்ம ராசியில் சந்திரன் சஞ்சரிப்பதும் மிகச் சிறப்பான அமைப்பாகும். சூரியன் 10ல் இருப்பதால் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உங்களுக்கு இருந்து வந்த வீண் செலவுகள் குறைந்து ஒரு நல்ல ஒரு அனுகூலமான நிலையினை அடைவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது இருந்த மறைமுக பிரச்சனைகள் மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் குறைந்து ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். ஒரு பெரிய இடத்து நட்பு கிடைப்பதால் ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். மேலும் வளமான பலன்களை பெறுவதற்கு தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சுக்கிரன் புதன் சஞ்சரிப்பதும் குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதும் நல்ல அமைப்பாகும். பண வரவுகள் திருப்திகரமாக இருக்கும். இருந்தாலும் சந்திரனானவர் 12ல் இருப்பதால் ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். உடன் பிறந்தவர்களிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் வேலையாட்கள் ஒத்துழைப்பு அவ்வளவு சிறப்பாக இருக்காது. ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்தால்தான் போட்ட முதலை எளிதில் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சந்திரன் சிறப்பாக அமைய பெற்று பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் புதன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும்.
இதன் காரணமாக எதையும் எதிர்கொண்டு ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். லாபகரமான பலன்கள் கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகள் வழி இருந்து வந்த மனக்கவலைகள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக பிரச்சனை எல்லாம் விலகி ஏற்ற மிகுந்த பலன்கள் ஏற்படும். ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொண்டால் ஒரு வளமான பலன்களை அடைய முடியும். குறிப்பாக நேரத்திற்கு சாப்பிடுவது மிக மிக நல்லது. தொழில் வியாபாரத்தில் சற்று பொறுமையோடு இருப்பது, நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் சந்திரனும் குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதும் நல்ல அமைப்பாகும். 3இல் ராகு இருப்பதால் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். இன்றைய நாளில் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பூரிப்பும் ஏற்படும். பொதுவாக உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தேவையற்ற பயணங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் முடிந்தவரை தூர பயணங்களை தள்ளி வைப்பது தவிர்ப்பது மிக மிக நல்லது. தொழில் வியாபாரத்தில் சந்தை சூழ்நிலை சாதகமாக இருப்பதால் உங்கள் பொருட்களுக்கு ஒரு நல்ல விலை கிடைத்து ஒரு லாபகரமான நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் சிவன் வழிபாடு மிக மிக நல்ல பலனை உங்களுக்கு தரும். கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசத்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சுக்கிரன் புதன், 6இல் சூரியன் சஞ்சரிப்பதும் 9ஆம் வீட்டில் சந்திரனானவர் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள் எல்லாம் தற்போது விலகி அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். குடும்பத்தில் நிலவிய சிக்கல்கள் குறையும். நெருங்கியவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகி ஒரு சுமூகமான சூழ்நிலை உண்டாகும். உடல் ரீதியான இருந்த பாதிப்புகள் எல்லாம் விலகி இதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த தேக்கங்கள் விலகி உங்கள் பொருட்களுக்கு ஒரு நல்ல விலை கிடைத்து போட்ட முதலை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பயணங்கள் மூலமாக கூட ஒரு சில சாதகமான பலன்கள் ஏற்படும். உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது இன்றைய நாளில் சிறப்பு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சந்திரனானவர் இன்று நாள் முழுவதும் சஞ்சரிப்பது சந்திராஷ்டமம் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஜென்ம ராசியில் ராகு, 5இல் சூரியன் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் உண்டாகும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். நீங்கள் வெகுளித்தனமாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையானது இன்றைய நாளில் இருக்கிறது. எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்பட வேண்டும். புதிய முயற்சிகளை தற்காலிகமாக தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. தொழில் வியாபாரத்தில் மிகவும் கவனத்தோடும் இருப்பது, புதிய முயற்சியில் ஈடுபடாமல் இருப்பது, அதிலும் குறிப்பாக தொழில் தொடர்பான விஷயங்களை பொது வேளையில் பேசாமல் இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் நிதானத்தை கடைபிடிப்பதும் இறை வழிபாடுகள் மேற்கொள்வதும் மிக மிக சிறப்பு. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.